தொழுகையை பற்றி யோசிக்காமல் வாழ முடியும்? என் குடும்பமும் உங்களுடைய குடும்பமும் எப்படி தொழுகை இல்லாமல் என் வீட்டுக்குள் ஒரு இளந்தாரி வாழ முடியும்? ஒரு குமர் எப்படி தொழுகை இல்லாமல் வீட்டுக்குள் இருக்க முடியும்? அவர்களுக்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தம் இல்லை என்றால் எப்படி அவர்களை வளர்ப்ப? மார்க்கத்தின் சட்டத்தை தேடுங்கள், அவர்களுக்கு உபன்யாசம் செய்யுங்கள். மார்க்கத்தின் அடிப்படையில் பிள்ளைகளை வளர்ப்பதற்கும் தொழுகையை நிலைநாட்டுவதற்கு கற்றுக் கொடுப்பதற்கும் தயாராக வேண்டுமா இல்லையா? எத்தனை இஷாவுடைய தொழுகை, ஏன் தொழுகையே இல்லாமல் வாழ்கிறோம் அன்பானவர்களே சகோதரர்கள். தொழுகையே இல்லாமல் கபருக்குள் சென்று விட்டார்கள். அவர்கள் நிலை என்ன? வேண்டும் என்று மன் தரக்க ஸலாத்தன் முத்தஅம்மிதன் ஹதீஸ் இது. வேண்டும் என்று எவன் தொழுகையை விடுவானோ ஃபகத் கஃபர, அவன் காஃபிர் என்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் கொஞ்ச காலத்தினுடைய வாழ்க்கையை நமக்கு அல்லாஹ் தந்து இந்த உலகத்தில் வாழ்ந்து உண்மையான நிரந்தரமான வெற்றியை பெறக்கூடிய, தோல்வி என்றால் தோல்வியும் வெற்றி என்றால் வெற்றியும் என்கின்ற அடிப்படையில் நிரந்தரமானதை அடைந்து கொள்ளக்கூடிய ஆகிராவுக்காக வாழும் தலமாக சந்தர்ப்பமாக இந்த துனியாவுடைய வாழ்வை தந்திருக்கிறார். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, எங்களுடைய முழு வாழ்க்கையிலும் அடிப்படையான இஸ்லாமியன் என்கின்ற ஒரு முஸ்லிம் என்கின்ற அடிப்படையில் நானும் நீங்களும் தவறவிடாமல் செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒரு இபாதத்தான் தொழுகையாகும். தொழுகை என்கின்ற தலைப்பில் முஸ்லிம்களுக்கு பேச வேண்டிய அவசியம் கிடையாது. அவர்களுக்கு அப்படியான ஒரு தலைப்பில் பேச வேண்டிய தேவை கிடையாது. காரணம், முஸ்லிம் என்றால் தொழுகையாளிதான். முஸ்லிம் என்றால் அவன் தொழக்கூடியவனாக இருக்க வேண்டும் என்பதுதான் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய கட்டளை. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இருந்தாலும் நம்மளுக்கு மத்தியில் நாம் இதனை பேசி நம்முடைய இபாதத்தின் இந்த மிக முக்கியமான தலையான தொழுகையுடைய இபாதத்தை பற்றி என்ன அல்லாஹ்வும் குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு வலியுறுத்துகிறது என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த தலைப்பில் பேசுகிறேன். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எம்மவர்களுக்கு அல்லாஹ் தஆலா பல இபாதத்துகளை தந்து அந்த இபாதத்துகளில் சிலதுகளுக்கு நிபந்தனைகளை தந்திருக்கிறார். அல்லாஹ் தஆலா நமக்கு கடமையாக்கிய இபாதத்துகளில் அல்லாஹ் கடமையாக்கி இருந்தாலும் இபாதத்துக்கு வைத்திருக்கிறார். சொல்ல போனால் குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், அடியார்களே, மோமின்களே, யா அய்யுஹல்லதீன ஆமனு குதிப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும். அடியார்களே, உங்களுக்கு முன்னால் கடமையாக்கப்பட்ட ரமலானுடைய நோன்பை நீங்களும் நோற்றுக் கொள்ளுங்கள் என்று சொன்ன அல்லாஹ் அதனுடைய பின் தொடரிலே சொல்லும் போது சொல்வான், வமன் கான மரீலன் அவ் அலா சஃபரின். அல்லாஹ் சில நிபந்தனை சொல்வான், ருக்ஸத், சில அந்த கட்டமைப்புகளை அல்லாஹ் சொல்வான். நீங்கள் நோயாளியாக அந்த ரமலானில் இருந்தால், அல்லது உங்களுடைய பிரயாணம் உங்களை நோன்பு நோற்றுக்கொண்டு சென்றால் நீங்கள் அவதிப்படுவீர்கள் என்று இருந்தால், சிரமம் என்று இருந்தால், அல்லாஹ் சொல்கிறான், ஃபஇத்தத்து மின் ஐயாமின் உഖர். எத்தனை நோன்பை நீங்க விடுவீங்களோ அத்தனை நோன்பை கணக்கு வைத்து அடுத்த ரமலான் வருவதற்கு முன்னால் அதை நோற்று முடித்தால் நீங்கள் நோற்றதாக ஆகிவிடும் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் தஆலா ஹஜ்ஜை பற்றி சொல்லும் போது சொல்கிறான், வலில்லாஹி ஹிஜ்ஜுல் பைத மன் இஸ்ததாஅ இலைஹி ஸபீலா. யாருக்கு பலமும் யாருக்கு போக்குவரத்து வசதியும் யாருக்கு செல்வமும் இருக்குமோ அவர்கள் ஹஜ் செய்வது ஃபர்லு, கடமை என்று அல்லாஹ் சொல்கிறான். அன்பானவர்களே, உங்கள் எல்லோருக்கும் தெரியும், ஒரு காலம் வந்தது, காசு பணம் கையில் இருந்தது, ஆரோக்கியம் இருந்தது, ஆனால் பிரயாணத்துக்குரிய வசதி இருக்கவில்லை. கொரோனாவுடைய காலம். யாருமே எந்த உலகத்தில் இருந்தும் எந்த நாட்டில் இருந்தும் ஹஜ் செய்ய மக்கள் போகவில்லை. காரணம் என்ன? அல்லாஹ் சொல்றான், வசதி வாய்ப்புகள் இருக்கிறது, ஆரோக்கியம் இருக்கிறது, பிரயாணத்தினுடைய வசதி இருக்கிறதா, ஹஜ்ஜுக்கு செல்லுங்கள். கொரோனாவுடைய காலம், பிரயாணத்துக்குரிய வசதிகள் இருக்கவில்லை, பிரச்சனையானது.
முழு உலகத்திலிருந்து மக்கள் ஹஜ்ஜிக்கு போகவில்லை, அதனால் அல்லாஹ் குற்றம் பிடிக்க மாட்டான். ஏன் அல்லாஹ் அதை நிபந்தனையாக சொல்கிறான்? அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, ஆனால் தொழுகையை எடுத்துக்கொண்டால் அல்லாஹ் சொல்லும் நிபந்தனை ஸல்லி காயிமன், உனக்கு நின்று தொழ முடியும் என்று இருந்தால் நீங்கள் நின்று தான் தொழணும். ஃபஇல்லம் தஸ்ததி', உங்களுக்கு நின்று தொழுவதற்கு ஆரோக்கியம் காணாது, உடல் ஆரோக்கியம் போதாது, நின்றால் விழுந்துடுவீங்க. அப்படியா? அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஃபகாயிதன், உட்கார்ந்து தொழணும். நோம்புல அல்லாஹ் நீங்க நோயாளியா இருந்தா விடுங்கன்னு சொன்ன மாதிரி தொழுகையில் அல்லாஹ் சொல்லல, உனக்கு நிக்க முடியாதா, நோயா, நிக்க முடியாத உனக்கு வருத்தமா? அல்லாஹ் சொல்றான், அடியானே உட்கார்ந்து, ஃபகாயிதன், உட்கார்ந்து தொழுதாலும் உங்களுக்கு வருத்தமாக இருக்கும் என்றால் ஃபஇல்லம் தஸ்ததி', அப்படி தொழுவதும் உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் ஃபஅலா ஜம்பின், சாய்ந்தவர்களாக அல்லாஹ்வுடைய கடமையை நிறைவேற்றுங்கள் தொழுகை என்கிறான் அல்லாஹு தஆலா. சுப்ஹானல்லாஹ். எந்த அளவுக்கு ஃபுகஹாக்கள், உலமாக்கள், ஃபிக்ஹுடைய மார்க்க சட்ட வல்லுனர்கள் அல்லாஹ்வுடைய குர்ஆனையும் ஹதீஸையும் வைத்து சொல்கிறார்கள், எந்த அளவுக்கு ஒருவன் தொழுகையை விடுவதற்கு வாய்ப்பே இல்லை என்பதை தெளிவாக விளங்கப்படுத்துகிறார்கள். ஒருவர் இருக்கிறார், ஒரு ஆக்சிடென்ட்ல, ஒரு விபத்தில் அவர் கால் கைகள் எல்லாம் கட்டப்பட்டிருக்கிறது, மருந்துகள் வைத்து கட்டப்பட்டிருக்கிறது, சுய நினைவு மட்டும் வேலை செய்கிறது, தண்ணியாலையும் கழுக முடியாது, தயமத்தாலையும் நிறைவேற்ற முடியாது, ஆனால் தொழுதே ஆக வேண்டும். இவருக்கும் தொழுகை கடமை இஸ்லாம் சொல்கிறது. ஃபுகஹாக்களுடைய உலமாக்கள் சொல்கிறார்கள். எந்த அளவுக்கு சொல்கிறார்கள் என்றால், சிந்தனை இருக்கும் அந்த மனிதன் அந்த நேரத்தில் லுஹருடைய நேரம் வரும்போது, யா அல்லாஹ் மண்ணை தொட முடியாது, என்னால தண்ணியை தொட முடியாது, நான் சோதனைக்குள்ளாக்கப்பட்டேன், ஆனாலும் நான் தொழுகையை விட ரெடி இல்லை, நான் கையை கழுகிறேன் மாதிரி என்ற உள்ளத்தால நியத்து வைக்கிறேன், நான் முகத்த உழுவின் ஃபர்லை யா அல்லாஹ் நான் கழுகிறேன், மனசால எண்ணுங்கள், யா அல்லாஹ் நான் கை இரண்டையும் கழுகிறேன், ஃபர்லான உறுப்பு, என் தலையை மசகு செய்கிறேன், யா அல்லாஹ் இந்த கையை உயர்த்தி தக்பீர் கட்ட முடியாது, நான் தக்பீர் கற்றதாக நினைக்கிறேன், வஜ்ஜாஹத்தை என்னால் ஓத முடியாது, வஜ்ஜாஹத்தை ஓதுவதாக நினைக்கிறேன், தொழுகையை நிறைவேற்ற வேண்டும். இப்படி இஸ்லாம் சொல்கிறது. அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய குர்ஆனும் ஹதீஸும் தெளிவாக சொல்கிறது, விளையாட முடியாது தொழுகையில் எவரும் தான். அன்பானவர்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்ல சொல்றாங்க, எப்படி தெரியுமா? முரு அவுலாதுக்கும் பிஸ்ஸலா வஹும் அப்னாஉ ஸப்இ ஸினீன், உங்களோட பிள்ளைகள் 7 வயசானா தொழுகையை நீங்கள் ஏவுவது உங்களோட பெற்றோர்களுக்கு கடமை. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இஸ்லாத்தில் ஒரு ஷர்த் இருக்குது, எந்த இபாதத்தை செய்வதாக இருந்தாலும் அவர் முஸ்லிமாக இருக்க வேண்டும், அடுத்தது பருவ வயதை அடைந்திருக்க வேண்டும். இதுவும் ஒரு ஷர்த்துல வருது. ஒரு நபித்தோழி வந்து கேட்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட, யா ரசூலல்லாஹ், ஹஜ்ஜில வச்சு கேட்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில், என் குழந்தை ஹஜ்ஜி முடித்து விட்டது யா ரசூலல்லாஹ், என் புள்ளட ஹஜ்ஜி நிறைவேறுமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கை குழந்தைட ஹஜ்ஜை பற்றி கேட்கிறார்கள். ஒரு பெண்மணி, சஹாபி பெண்மணி சொன்னாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹஜ் நிறைவேறும், அதனுடைய கூலி தாயான உங்களுக்கு தான் கிடைக்கும். அல்லாஹு அக்பர். ஆனால் அல்லாஹ் ஒரு ஹதீஸ்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றார்கள், எந்த இபாதத் செய்வதாக இருந்தாலும் அவன் பருவத்தை அடைந்திருக்க வேண்டும் என்ற இஸ்லாம் தொழுகையில் 7 வயதான தொழ ஆரம்பிக்கணும் என்கிறது ஏன் சொல்லணும்? அந்த அளவுக்கு தொழுகை ஒவ்வொரு மனிதன், சிறுவனின் மீது, பெரியவர் மீது, வயதானவர் மீது, நோயாளி மீது கடமை என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்வதற்காக. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு முஸ்லிம் யா அய்யுஹல்லதீன ஆமனு என்ற அல்லாஹ்
ஈமான்தாரிகளே என்று கூப்பிடுவது யாரை பார்த்து தெரியுமா? ஒரு முஸ்லிமை தான். முஸ்லிமாக இருந்தால் அவன் தொழுகையாளியாக இருக்கணும். தொழுகையாளியாக அவன் இருக்க இல்லண்டா குர்ஆனும் ஹதீஸும் சொல்கிறது, பைனர் ரஜுலி வ பைனஷ் ஷிர்கி வல் குஃப்ரி தர்கு ஸலா. ஒரு முஸ்லிமுக்கும் ஒரு காஃபிருக்கும் ஒரு நிராகரிப்பாளனுக்கும் இடையில உள்ள வித்தியாசம் தொழுகைதான். பேர்ல வித்தியாசம் சொல்லல இஸ்லாம், பேர்ல இஸ்லாம் சொல்லல. ஒருவருக்கு அருள் என்று பேர் இருக்கட்டும், ஒரு முஸ்லிமுக்கு அல்லாஹ் இதை யோசிக்க மாட்டான். அல்லாஹ் சொல்றான், அருள அரபால பேசின ரஹ்மத். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சொல்றான், நீங்க உங்களுக்கும் ஒரு காஃபிருக்கும் ஒரு அந்நியனுக்கும் இடையில் உள்ள வித்தியாசம் தொழுகையை விடுகிறது தான். நீங்க தொழுகையை விட்டா மார்க்கத்தினுடைய அறிஞர்கள் சொல்கிறார்கள், குர்ஆன் ஹதீஸை வைத்து அவருக்கும் இஸ்லாத்துக்கும் எந்த பங்கும் கிடையாது. அவர் மார்க்கம் ரோட்ல இருந்து பேச இயலாது. தொழுகையே இல்ல அவருக்கு என்ன இஸ்லாம்? அவருக்கு அங்க மார்க்கமே பேசல. எந்த அளவுக்கு என்றா, ஒரு புகாரியில் ஒரு ஹதீஸ் வருது. எப்படி என்ற அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு தகப்பன் முஸ்லிமாக இருக்கிறார். அந்த முஸ்லிமான தகப்பனுக்கு பிறந்த ஒரு பையன் மகன், அவர் காஃபிராக இருக்கிறார். தகப்பன் மரணித்தால் அவருடைய வாரிசுரிமை சொத்தில இவருக்கு பங்கு இருக்கிறதா கேட்கப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த காஃபிராக இருக்கும் மகனுக்கு இவர சொத்துல பங்கு வராது. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த ஹதீஸ தலீலாக ஆக்கி ஆதாரமாக கொண்டு சொல்றார்கள், ஒரு பெண் மகளுக்கு திருமணத்திற்காக தகப்பன் தான் வலியாக வருவதற்கு மிக உகர்ந்த ஒருத்தர். முதலாவது அவருக்கு தான் அந்த உரிமை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். ஆனா மகள் தொழுகையாளி, வாப்பா தொழுகை இல்ல, இவர் வலியாக வரலாமா என்று ஃபுகஹாக்களுடைய இமாம்களிடத்தில் கருத்து இருக்கிறது. அது மட்டுமல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ் இருக்கிறது, முரு அவுலாதுக்கும், உங்களோட பிள்ளைகளை 7 வயசுல தொலை வையுங்கள், தொலை பழக்குங்கள். அவர்கள் 10 வயசானதற்கு பின்னாலும் அவர்கள் தொழல்லண்டா அல்லாஹ்வுடைய தூதர் ஹதீஸ வச்சு இமாம்கள் ஃபுகஹாக்களுடைய மார்க்க சட்ட வல்லுனர்கள் அறிஞர்களுடைய கருத்து என்ன தெரியுமா? இந்த 10 வயசானதுக்கு பின்னாலையும் இந்த பையன் தொழல்லண்டா அந்த வாப்பா இவரை வளர்க்கலாமா வளர்க்க கூடாதா, செலவழிக்கலாமா செலவழிக்க கூடாதா, மார்க்கத்தில தீர்ப்பு இருக்கிறது. அந்த அளவுக்கு இஸ்லாம் தொழுகையை அல்லாஹ் தஆலாவும் குர்ஆனும் வலியுறுத்துகிறது. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் எத்தனையோ சிரமங்களை கஷ்டங்களை அனுபவித்திருப்பார்கள். ஆனால் அவர்களுக்கென்று வரும்போது மன்னித்து விடுவார்கள். அவர்களுக்கென்று ஒன்று வரும்போது அவர்கள் அதை விட்டு விடுவார்கள். ஆனால் தொழுகை என்று வரும்போது எந்த கட்டத்திலும் அவர்கள் விடமாட்டார்கள். ஏன் தெரியுமா? ஒரு நபித்தோழர் சொல்கிறார்கள், நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அஹ்ஸாபுடைய கந்தக்குடைய யுத்தத்தில் கலந்து கொண்டிருந்தோம். அன்றைய நாள் மிக பயங்கரமான நாள். அது எங்களுக்கு கடும் சோதனைக்குரிய நாளாக மாறியது. எந்த அளவுக்கு மாறியதென்றால், எங்களுடைய தொழுகையை கூட இல்லாமல் ஆக்குவதற்காக அந்த யூதர்கள் சில திட்டங்களை போட்டு அசருடைய தொழுகைகள் இல்லாமல் ஆகும்போது போர்க்கடனங்கள் செய்து கொண்டிருந்தார்கள். நாங்கள் போரினுடைய வேகத்தினால், அந்த போரை எதிர்ப்பதன் அவசியத்தினால் அசருடைய வக்தை தாண்டி மகரிபுடைய வக்துக்குள் நுழைய ஆரம்பித்து விட்டோம். அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு ஓடி வந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த முனாஃபிகீன்கள் எங்களுடைய அசருடைய தொழுகைக்கு வேட்டு வைத்து விட்டார்கள். நேரம் போய் மகரிபுடைய வக்துக்குள் நுழைந்து விட்டது யா ரசூலல்லாஹ். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதரின் கண்கள் சிவந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் எப்போதுமே யாருக்குமே அநீதம் நிலைக்க மாட்டார்கள். எந்த அளவுக்கு என்றால், தாயிஃபில் அடி வாங்கி ரத்தன் வடிந்து கர்னுல் மனாசில் என்கிற இடத்துல, இன்றைக்கு தாயிஃபுக்கு போய் வாரவங்க அந்த இடத்துல தான் மீகாத்தாக எடுத்து அங்கதான் இஹ்ராமுடைய ஆடைகளை உடுப்பார்கள். அந்த மீகாத் அடியை நின்று கர்னுல் மனாசில் என்கிற இடத்துல நிற்கிறார்கள்.
ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் உங்கள்கிட்ட கேட்கிறான், இவங்களை இந்த ரெண்டு மலைகளுக்கு இடையில வச்சு நசிச்சு இவங்களை அழித்து விடட்டுமா என்று கேட்கிறான். அந்த நேரம் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன துஆ கேட்டார்கள் தெரியுமா? அல்லாஹும்ம இக்ஃபிர் லிகௌமி இன்னஹும் லா யஅலமுன். யா அல்லாஹ், இவங்களை அழிச்சிடாத, மன்னிச்சுக்கோ. அவங்க என்னைத்தான் அடிச்சிட்டாங்க, நான் பேசினது அவங்களுக்கு விளங்காமல் இருக்கலாம், என் தாவத் அவர்கள் புரிந்து கொள்ளாமல் இருந்திருக்கலாம். யா அல்லாஹ், இன்னஹும் லா யஅலமுன், அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது, அவங்களை அழிச்சிடாதே. அவர்களுக்கு என்று வரும்போது ரசூலுல்லாஹ் மன்னித்தார்கள், சுப்ஹானல்லாஹ். ஆனால் இந்த அஷருடைய தொழுகையை இவர்கள் இல்லாமலாக்கி போர்க்களம் புரிந்து விட்டார்கள் யா ரசூலல்லாஹ் என்று சொன்ன போதும், யா அல்லாஹ், இவர்கள் எங்களுடைய அசருடைய தொழுகையை வீண்படுத்தியதற்காக இவர்களையும் இவர்களுடைய கபறுகளையும் வீடுகளையும் நெருப்பு மூட்டுவாயாக என்று துஆ செய்தார்கள். ஏன் தெரியுமா? ஒரு வக்து தொழுகையை இல்லாமலாக்குவதற்காக சூழ்ச்சி செய்த முனாஃபிக்குங்களுடைய அந்த நிலையை நினைச்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில விளையாட எங்களுக்கு இவர்கள் அநியாயம் செய்ய துவங்கி விட்டார்கள் என்று அவர்கள் கவலைப்பட்டார்கள் என்றால், அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணத்தினுடைய தருவாய் தொழுகை எவ்வளவு முக்கியமானது என்பதை புரிந்து கொள்வதற்காக இந்த சம்பவங்களை சஹீஹான ரிவாயத்துகளில் இருந்து உங்களுக்கு ஞாபகம் ஊட்டுகிறேன். உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு கடைசி நாள் ஃபஜ்ருடைய நாள் தான் அவருடைய கடைசி தொழுகை, ஃபஜ்ருடைய தொழுகை தான். சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதினார்கள். பின்னால் ஒரு முனாஃபிக் முஸ்லிமுடைய வேடம் தரித்து வந்து உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹுக்கு பின்னால நின்று உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு சூரத்துல் ஃபாத்திஹாவை முடிக்கும் போது அவன் ரெண்டு பக்கத்தாலையும் கூராக்கி அந்த கத்தியினால் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹுவின் பின்புறத்தில் குத்தி வெளியே எடுக்கிறான். அந்த குடல் வெளியால வந்துச்சு. உடனடியாக அங்கிருந்த அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு கையை கொடுத்து தாங்கி அவரை வளர்த்தாட்டின உடனே உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு சொன்னாங்க, ஷைக்கினையிலான இஷாராவால சொன்னார்கள், தொழுவியுங்க அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃபே, மீதமான தொழுகையை முடியுங்கள் என்று கை காட்டினார்கள். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு முஸல்லாவில் நின்று அடுத்த சூறாவை ஓதி தொழுகையை முடித்துவிட்டு உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு கிட்ட போய் உட்கார்ந்திருக்கின்ற அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு என்ன சொல்றார் தெரியுமா? எனக்கும் உங்களுக்கும் பாடம் சொல்லி தரட்டும் இந்த வரலாறு, இந்த சம்பவம் எனக்கும் உங்களுக்கும் நினைவில் இருக்கட்டும் எல்லா கட்டங்களிலும். அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு ரத்தம், அதாவது குடல் வெளியால வருது, குடிக்க தண்ணி கொடுக்கறாங்க, பால் கொடுக்கறாங்க, அந்த குடலால வெளியே வருது உமர் ரலியல்லாஹுக்கு. ஆனால் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு காதுக்கு கிட்ட போய் உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, யா ஹலீஃபா உமரே, அவங்களோட ஃபஜ்ர் தொழுகையை இன்னும் நீங்க பூர்த்தி செய்யல. சுப்ஹானல்லாஹ். சக்கராத்தில தொழுகையை ஞாபகம் ஊற்ற சஹாபாக்களாக வாழ்ந்திருந்தால் நானும் நீங்களும் எப்படி அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே தொழுகையை பற்றி யோசிக்காமல் வாழ முடியும்? என் குடும்பமும் உங்களுடைய குடும்பமும் எப்படி தொழுகை இல்லாமல் என் வீட்டுக்குள் இழந்தாரி வாழ முடியும்? ஒரு குமர் எப்படி தொழுகை இல்லாமல் வீட்டுக்குள் இருக்க முடியும்? அவர்களுக்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தம் இல்லை என்றால் எப்படி அவர்களை வளர்ப்பது? மார்க்கத்தின் சட்டத்தை தேடுங்கள், அவர்களுக்கு உபன்யாசம் செய்யுங்கள். மார்க்கத்தின் அடிப்படையில் பிள்ளைகளை வளர்ப்பதற்கும் தொழுகையை நிலைநாட்டுவதற்கு கற்றுக் கொடுப்பதற்கும் தயாராக வேண்டுமா இல்லையா? சக்கராத்தில் இருக்கும் உமர் ரலியல்லாஹு இதை அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொன்னதை கேட்டுவிட்டு என்ன சொன்னார்கள் தெரியுமா? அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, வல்லாஹி, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, தொழுகையை விட்டவனுக்கு மார்க்கத்தில் எந்த பங்கும் இல்லை, என்ன தொழுவுறத்துக்கு ஏற்பாடு செய்யுங்கள் என்று உமர் ரலியல்லாஹு சொன்னார்கள் என்றால் நானும் நீங்க எங்க இருக்கிறோம் அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே? அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காதிம், வேலைக்காரன், 10 வயசுல இருந்து அவரோட வேலைக்காரனாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்ததற்கு பின்னால் நீண்ட காலங்கள் வாழ்ந்து மரணித்த ஒரு சஹாபி அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு. அவர் நீண்ட காலம் வாழ்வதற்கு 2 காரணம். ஒன்று நபியுடைய துவா, 2வது குடும்ப உறவுகளோட எல்லா நேரமும் சேர்ந்து வாழுவாங்க. அல்லாஹ்வுடைய ஹதீஸ்,
அல்லாஹ்வுடைய தூதருடைய ஹதீஸ், யாரு ஆயுளை நீளமாக்குவதற்கு விரும்புவாரோ அவர் குடும்ப உறவை இணைத்துக் கொள்ளட்டும். அவர் குடும்ப உறவோட நீண்ட காலம் நெருக்கமாக வாழ்ந்தவர். இவர் பேர பிள்ளைகள் சொல்றாங்க, எங்கட அப்பா அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்பயும் ஃபஜ்ருடைய தொழுகை முடிச்சிட்டு அவங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சு ஒரு கிதாப் எடுத்து தேம்பி தேம்பி அழுவார்கள். ஒவ்வொரு நாளும் அழுவார்கள். நாங்க இதை ஏன் அழுகிறோம் என்று கேட்டு அவர் செல்ல மாட்டார். அந்த புத்தகத்தை வாங்கி படிச்சு பார்ப்போம் என்றா அதை தரமாட்டார் என்று எங்களுக்கு தெரியும். அவர் 100 சொச்சம் வருஷத்துல தான் மௌத்தானார். நாங்க அவரை கபர்ல அவர் அடக்கம் செய்துட்டு நாங்க செஞ்ச முதல் வேலை என்ன தெரியுமா? அந்த கிதாபை எடுத்து பார்த்ததுதான். சுப்ஹானல்லாஹ். அந்த கிதாபில் எழுதியிருக்கிறாரு, ஒரு யுத்தம் நடைபெற்றது, கோட்டை யுத்தம். என்ற யுத்தத்தில் இப்படித்தான் அந்த யூத முனாஃபிக்கின்கள் இந்த சஹாபாக்கள்ல இந்த நபி அவர்களுடைய இந்த தொழுகையை நாசம் செய்ய வேண்டும் என்பதற்காக ஃபஜ்ருக்கு முன்னால் அந்த யுத்தத்தை ஆரம்பிச்சு ஃபஜ்ரை தொலைவிடாமல் அதை பிரகடனப்படுத்தி அவங்களோட ஃபஜ்ருடைய தொழுகையை இல்லாமல் ஆக்கிட்டார்கள். சொன்னார்கள், அவர் வாழ்வில் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்வில் ஒரே ஒரு ஃபஜ்ரை விட்டதற்காக மௌத் வரையும் அழுதார்கள். எத்தனை ஃபஜ்ர உர்ரம், எத்தனை இஷாவுடைய தொழுகை. ஏன் தொழுகையை இல்லாமல் வாழ்கிறோமே அன்பானவர்களே. எத்தனையோ சகோதரர்கள் தொழுகையே இல்லாமல் கபருக்குள் சென்று விட்டார்கள். அவர்கள நிலை என்ன? அன்பானவர்களே, அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் புகாரியில முஸ்லிமில வருகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முனாஃபிகீன்களுக்கு 2 தொழுகை கஷ்டமாக இருக்கும். அப்ப அவங்களை விளங்கணும் நீங்க முனாஃபிகீன்கள் என்று. ஒரு தொழுகை இஷாவும் அடுத்த தொழுகை சுபஹும் என்று சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஹதீஸ கேட்டதற்கு பின்னால் அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நான் அந்த சுபகுக்கு பின்னால், இந்த ஹதீஸ கேட்டதற்கு பின்னால் சுபகுக்கு பின்னால் தொழுகையை முடிச்சிட்டு திரும்பி பார்த்தேன், யாரெல்லாம் இங்க முனாஃபிகீன்கள் இருக்கிறார்கள் என்று. அல்லாஹ்வுடைய தூதர் யாரையெல்லாம் முனாஃபிகீன்கள் என்று சொன்னார்களோ அவங்க யாருமே அந்த சலாக்கு வரல. எந்த அளவுக்கு அவர் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு சொன்னார்கள் என்றால், நான் பார்த்தேன் அந்த சபையில் யுத்தத்தில் கலந்து கொண்டு கால்கள் இல்லாத சஹாபாக்களும் அந்த ஃபஜ்ருடைய தொழுகையில் கலந்திருந்தார்கள். நொண்டி வந்து கலந்திருந்தார்கள். ஆனால் நபி அவர்கள் சொன்ன முனாஃபிகீன்கள் யாரெல்லாம் சொன்னார்களோ அவங்க யாரும் வரல அந்த தொழுகையில. அதாவது என்ன சொல்ல நான் வருகிறேன் என்றா, எவர் ஃபஜ்ர்ல வரலையோ, எவர் ஃபஜ்ருடைய தொழுகையில் பள்ளியில் நிக்கலையோ, அல்லாஹ்வுடைய தூதருடைய ஹதீஸ் சொல்கிறது, முனாஃபிக் அவர்கள். யாரு வேண்டுமென்று மன் தரக்க ஸலாத்தன் முத்தஅம்மிதன், ஹதீஸ் இது. வேண்டுமென்று எவன் தொழுகையை விடுவானோ ஃபகத் கஃபர, அவன் காஃபிர் என்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த அளவுக்குண்டா இந்த ஹதீஸ வச்சு ஃபுகஹாக்களுடைய உலமாக்கள் சொல்றாங்க, ஒருவர் அறுத்து பலியிடுகிற, அவர் அறுத்து குர்பான் செய்கிற ஒருவர் இருக்கிறாரே, அவர் தொழுகை இல்லாமல் அறுத்து அதை கூட சாப்பிடுவது ஹராம் என்கிறாங்க. வீட்டுல மகன் கோழி அறுத்துட்டாரா, தொழுற இல்லையா, அதை சாப்பிடுறது இமாம்களுடைய கருத்து. அவர் முஸ்லிம் அல்ல என்பதனால அவர் ஒரு காபிர் அறுத்த உணவை நாம சாப்பிடலாமா? ஒரு காபிர் அறுத்த மாமிசத்தை சாப்பிடலாமா? அதே போலதான் என்கிறாங்க இமாம்கள். அப்படி என்ற எவ்வளவு பயங்கரமான ஃபத்வாக்களை இந்த தொழுகையுடைய விஷயத்துல இமாம்கள் குர்ஆன் ஹதீஸை வச்சு சொல்றாங்கண்டா, அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, எந்த கட்டத்திலும் நானும் நீங்களும் எனது குழந்தைகளும் உங்களோட குழந்தைகளும் எந்த வீட்டு குடும்பமும் உங்களோட வீட்டு குடும்பமும் தொழுகையை விட்டுவிடக் கூடாது என்பதை இந்த ஹதீஸ்கள் இந்த குர்ஆன் வசனத்திலிருந்து புரிந்தெடுத்து வாழ்வதற்கெல்லாம் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக.